ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க மாடிக்கு போய் எல்லோரும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மேலே வந்தோம். அன்றைக்கி வந்து பெயிண்டிங் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா நிறையவே குப்பையாக இருந்துச்சு மாடியெல்லாம். சரி ஓகே நம்மளும் வார்ம் அப் பண்ண மாதிரியே இருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபுல் மாடியுமே வந்து நல்லா கூட்டி நிறைய மண்ணாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா அந்த ஏரி மட்டும் பெயிண்ட் அடிக்காமல் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நானே அடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. நைட்டுக்கு வந்து டின்னருக்கு ஒரு சூப்பரான ஹரியாலி முட்டை மசாலா இன்ஸ்டாகிராமில் தான் இந்த ரெசிபி பார்த்துருந்தேன். வேறு லெவல் டேஸ்ட்லாம் இருந்துச்சு. ஒரு 5 முட்டையை வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு எப்பயும் போல் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். சரி இந்த கிரேவி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தயிர், முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 குட்டி வெங்காயம் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அது 3 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா குட்டிக்கிட்டியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டையை வந்து குட்டிக்கிட்டியாக கீரல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு முட்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக வந்து நீங்கள் பரட்டிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு குட்டி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்ட மறந்தேன். ஸோ அந்த தக்காளியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் வந்து இதில் விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஜாரை கழுவி தண்ணி ஊற்றுனீங்கன்னாவே போதும். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசூரி மேத்தி தான். ஸோ வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்களா, காஞ்ச வெந்தயக்கீரை, அதை லாஸ்ட்டாக நீங்கள் வந்து இறக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.